பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் மாலை 6 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் இதில் ராணுவத்தினருடன் NIA அமைப்பும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் குல்காம் பகுதியில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளுடன் நேற்று மாலை தொடங்கி பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய ராஜ்நாத் சிங் தீவிரவாதிகளுக்கு பலமான பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்தார். यहाँ मैं भारत के दृढ़ संकल्प को दोहराना चाहूंगा कि टेररिज्म के खिलाफ हमारी जीरो टॉलरेंस की पॉलिसी है. भारत का एक एक नागरिक इस कायरतापूर्ण हरकत के खिलाफ एकजुट है. मैं इस मंच से देशवासियों को आश्वस्त करता हूं, घटना के मद्देनजर भारत सरकार वो हर कदम उठाएगी जो जरूरी और उपयुक्त होगा. இதனிடையே பஹல்காம் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் மாலை 6 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க காங்கிரசின் செயற்குழு கூட்டம் காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு ராகுல் காந்தி இன்று காலை தாயகம் திரும்புகிறார். முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தொலைபேசியில் பேசினர். அப்போது தீவிரவாதிகளுக்கு எதிராக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்தனர். இதனிடையே காஷ்மீரில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தலைமையில் மாலை 3 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதால் காஷ்மீரில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அவசரமாக சொந்த ஊர் திரும்ப தொடங்கியுள்ளதால் ஸ்ரீநகர், ஜம்மு விமான நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இதை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தியுள்ளதால் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விமான நிறுவனங்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என ஒன்றிய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.